நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நவம்பர் மாசம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ணும் 2 முக்கிய நிகழ்வுகள் வருட பலன்கள் ஏற்படுத்துது. ஒன்னு குரு வக்ரம் பெறார் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து. அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தி ஆறார் இந்த மாச கடைசி 28ஆம் தேதியிலிருந்து. சரி, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் ஏற்படுது. ஒன்னு உங்க மேலேயே தான் சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்ச நிலையில இருக்கார். அவர் உங்களுடைய 2ஆம் அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் அதிபதியும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் நீச்ச நிலையில இருக்க போறார். சரி, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்க போகுது. செகண்ட் ஆஃப் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ்ங்க. அவ்வளோ சந்தோஷப்பட போறீங்க. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றத நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சமாளிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. ஏன் இந்த சமாளிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா, உங்களுடைய 3ஆம் வீட்டுல செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுவும் அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கார். சோ அந்த ஆட்சி பெற்ற செவ்வாயினால உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டக் டக் டக்குன்னு நச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் பயம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. தைரியம் தாங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆயுதம். அந்த தைரியம் உங்களோடையே இருக்கும். எது வந்தாலும் சரி, அந்த ஸ்பாட்ல டக் டக் டக்குன்னு உங்களால சொல்ல முடியும். புதனுமே அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அதுவுமே புதன் செவ்வாயினுடைய காம்பினேஷன் சரியில்லை அப்படின்னாலும் மேக்சிமம் அவர் வக்ர நிலையில இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கொடுக்க போற அமைப்பில் இல்ல. அது மட்டுமா, ராகு 6ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். குரு பார்வையில இல்ல அப்படின்னாலும் 6ஆம் வீட்டுல ராகு அனைத்து பிரச்சனைகளையும் முடிக்கக்கூடிய அமைப்புல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி, இந்த அனைத்து பிரச்சனைன்றது என்ன 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 அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா குடும்பம் தானேங்க. குடும்பத்துல குதூகலம், குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருந்தா எத்தையும் சமாளிக்கலாம் இல்லைங்களா? குடும்பம் தானே ஒரு அரவணைப்பே. அந்த குடும்பம் தானே ஒரு கோயில். அந்த குடும்பத்தினுடைய அனைத்து பிரச்சனையும், அது யாருக்கா வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், அல்லது உங்க குழந்தைங்களுடைய லைஃபுக்கா இருக்கட்டும், அதாவது லைஃப் இன் த சென்ஸ் அவங்களுடைய பினான்சியல் பொசிஷன், அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களுடைய மருமகன் மருமகள், இவங்களோட எந்த பிரச்சனை இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அனைத்தையுமே நீங்களே முன்னாடி இருந்து சூப்பரா ஜெயிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தோணலாம், என்னடா அது 7ல சனி பகவான் இருக்கும்போது இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்னு. அது கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா குரு பகவான் சனி பகவானை பாக்குறாங்களே, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அந்த குரு வக்ரம் பெற்ற நிலையில இருக்கிறார். ஆனா உங்களுடைய லாபஸ்தானத்துல குரு இருக்கார். குருனுடைய பார்வை பலம் நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. உங்களுடைய குழந்தை வழியில என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அமைப்பும், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியில என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஜாப்லயே பாத்தீங்கன்னா தேவையில்லாத பழிச்சொல் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க முன்னாடி போய் அவங்களுடைய மேனேஜர்ட்டையோ அவங்களுடைய ஹையர் அபிஷியல்ட்டையோ நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை எல்லாம் தவிடுபடி ஆயிடும். அந்த அளவுக்கு பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது கொஞ்சம் சில விஷயங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டுல சூரியன் இருந்தாலும் அந்த சூரியன் பவர் இழந்து இருக்கிறார். சோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அனலைசிங்கா நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய முயற்சிகள் வேண்டாம், ஆனா அனலைசேஷன் கண்டிப்பா பண்ணும். அந்த அனலைசேஷன் கொண்டான துருப்பு சீட்டும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க போய் பேசும்போது பல விஷயங்கள் நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அதே மாதிரி பினான்ஸ் அப்படின்னு வரும்போது, பிசினஸ், ஜாப், கரியர் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளஸ் இல்லை. பட் ஒரு ரொம்ப பெரிய செலவுகள் அப்படின்றதும் கிடையாது. பட் நீங்க எதிர்பார்க்கிறது கவர்மெண்ட் வழியிலிருந்தோ உங்களுடைய ஹையர் அபிஷியல் மூலமா நடக்காது அப்படின்றதும். ஆனா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஜாப் ப்ரமோஷன், பிசினஸ் அப்லிஃப்ட்மெண்ட், சேவிங்ஸ் இதெல்லாம் நடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும், நீங்க கோல்ட் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோல்ட் லோன் நீங்க திருப்பி அந்த நகையை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். இப்ப ஆரோக்கியத்துக்காக நீங்க டாக்டர்கிட்ட போகக்கூடிய நிலைமை வரதான் செய்யும். ஆனா அந்த டாக்டர்கிட்ட போனாதானே அது கியூர் ஆகும். சோ வேற்று டாக்டர்ஸ்னால நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பீங்க நீண்ட நாளா, ஆனா அந்த பிரச்சனை முடியவே முடியாது. இப்ப வேற ஒரு டாக்டர்கிட்ட ஜஸ்ட் லைக் தட் அவங்க
சொல்லுவாங்க, யாரோ சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் அந்த டாக்டர்கிட்ட காமிக்கும் போது டக்குன்னு வந்து உங்களுக்கு ஈஸியா கியூர் ஆயிடும். அல்லது நீங்க வந்து அலோபதியை விட்டு ஆயுர்வேதிக் அந்த மாதிரி யுனானி ஏதோ ஒன்று போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பரா நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலருக்கு சர்ஜரி கூட நடக்கும். ஆனா அந்த சர்ஜரி நடந்ததுனால தான் டோட்டல் ரிலீஃப் வந்து நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். இப்போ உங்க சுய ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்தி அந்தரங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேவரபிள்ன்ற ரேஷியோ வந்து பிரம்மாண்டமா ரொம்ப ஹை ரேஷியோக்குள்ள போகும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களை நீங்க எங்க படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு என்ன டியூஷன் சம்பந்தமா நீங்க ஹெல்ப் பண்ணுமோ அத்தனையும் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா இப்போ குழந்தை ரொம்ப நாளா உருவாகவே இல்லை, குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு இப்போ வழி கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய சுய ஜாதகம் ஃபேவரபிளா இருந்தது அப்படின்னா தானாகவே கரு உருவாறதுக்கு இந்த மாசம் சாதகமா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இத்தனை நாள் கிளிக்கே ஆகல, செலவு பண்ணி பண்ணி வெறுத்து போயிருக்கோம் அப்படின்னாலும் இப்ப தயவு செஞ்சு இந்த மாசத்தை நீங்க விட்டுட வேண்டாம். உங்களுக்கு 16க்கு மேல நீங்க போய் பார்க்கும்போது அதே டாக்டரோ அல்லது வேற டாக்டரோ வந்து அதுக்கு உண்டான செலவுகள் பண்ணா கூட அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிரமாதமா கொடுத்து உங்களுடைய குழந்தை உருவாறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாவே பார்க்கப்படுது. அண்ட் மேலும் நீங்க எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து ஜாஸ்தி கொடுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்பது 16ஆம் தேதிக்கு பிறகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் அங்கே வரும், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதும் அண்ட் தைரியம் நிறைய வர்றதுனால புரியாத விஷயத்த நீங்க போய் உங்க டீச்சர்கிட்ட இது புரியல எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற விதத்துல, அதாவது ஸ்ட்ராங்கா கம்யூனிகேஷன் கிளியரா அண்ட் ஒப்ளைஜ்டா நீங்க வந்து கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய புரியாததை கிளியர் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப 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 நல்லா இருக்கு. நிறைய கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு போன் சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. நிறைய பேருக்கு இப்ப ரிலீஃப் ஆயிடுச்சு. ஸ்பைன் சம்பந்தமான பிரச்சனை கூட நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்தீங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா நீங்க வந்து ஈஸியா ரிலீவ் ஆயிட்டீங்க. ஆயில் பாத் கண்டிப்பா கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள் நீங்க எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் தசமி திதி எப்ப வருதுன்னு பாத்துக்கோங்க. மாசத்துல 2 தடவை வரும். அந்த தசமி திதி அன்னைக்கு நீங்க வந்து நல்லா தலை குளிச்சு நல்லா ரிலாக்ஸா இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா வரும். உங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனையை பார்த்துக்கோங்க, ஹெரிடேட்டரி சம்பந்தமான பிரச்சனையை பார்த்துக்கோங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. புதனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பா கொடுக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை நினைச்சு அவங்களுடைய மீனாட்சி அம்மனுடைய பஞ்சாட்சரம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா நிறைய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.